கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாப்பா வந்து என்னுடைய எல்டர் டாட்டர், இந்த பாப்பா வந்து என்னுடைய யங்கர் டாட்டர். இவங்க 2 பேரையும் நான் இன்னைக்கு எதுக்காக கூப்பிட்டுருக்கிறேன்னா, இவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கலான்ட்டு இருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்க ஆன்சர் பண்ணும்பொழுது ஜீசஸ்க்கே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்க போறேன். ஜீசஸ்னா என்னது? லவ். ஜீசஸ்னா என்னது? லவ். ஓகே. ஜீசஸ் எதனால லவ்னு சொல்றோம்? அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்காரு. ஓகே. நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறதுனால நம்ம ஜீசஸ் இஸ் லவ்னு சொல்றோம். இந்த லவ் வந்து வேற யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. கரெக்டா? இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். கரெக்டா? சரி. அடுத்த क्वेश्चन. நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நல்லா ஒரு 2 மணி இருக்கும், விடியற் காலை 2 மணி இருக்கும். அம்மா எழுப்புறா உங்களை. எழுப்பி இந்த உலகத்திலே யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறேன். நீங்க யாரை சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான். நல்ல டீப் ஸ்லீப்ல இருந்து எந்திரிச்சு கேட்டா கூட இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னது? லவ். சரியா? அடுத்து, இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஓகே. நம்மள படைச்சவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இயேசு கிறிஸ்து. ஃபிஷஸ் எல்லாரும் படைச்சது யாரு? இயேசு கிறிஸ்து. ஓகே. அடுத்து இன்னொரு क्वेश्चन. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. ஓகே. அப்போ இங்க பாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலனா என்ன ஆகும்? அவங்க தொலைக்கப்படுவாங்கன்னா லாஸ்ட், கண்டம். சரி, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கலனா என்ன ஆகும்? கடைசியில அவங்க தொலைக்கப்படுவாங்க, லாஸ்ட், கண்டம்டு. சரியா? ஓகே. அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இயேசு கிறிஸ்து தானே? கரெக்டா? உனக்கு யார் பாப்பா பிடிக்கும்? உனக்கு யாரா பிடிக்கும்? இயேசு கிறிஸ்து. ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? கை காட்டுங்க. எவ்வளவு பிடிக்கும்? பெருசா பிடிக்குமா? உனக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு பிடிக்கும்? பெருசா பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? அவ்வளவு பிடிக்குமா? உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? சரி, வாங்க. அம்மாக்கும் இயேசு கிறிஸ்து தான் ரொம்ப பிடிக்கும். என்ன இவ்வளவுதான்? சரி, என்ன இவ்வளவுதான் பிடிக்கணும். இயேசு கிறிஸ்துவ தான் நிறைய பிடிக்கணும். சரியா? ஓகே. தேங்க்யூ சோ மச். சரி ரச்சலம், இங்க வாங்க. சரி, அப்ப என்னோட 2 பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து தான் ரொம்ப பிடிச்சவர். எனக்கும் அப்படிதான். ஏன்னா நான் இவங்க கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், என்ன பிடிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும்னு நான் அடிக்கடி இந்த 2 பிள்ளைகள் கிட்ட நான் சொல்லுவேன். என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இயேசுக்கு மரியாதை கொடுங்க, ஜீசஸ்க்கு மரியாதை கொடுங்க. சொல்லியிருக்கேன்னா ஏடா செல்லம்? அவரை தான் ரொம்ப பிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால என்னுடைய பிள்ளைகளை இப்படிதான் நான் சொல்லி வளர்க்குறேன். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க எப்படி சொல்லி வளர்க்குறீங்க? ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது சாத்தான் வெட்கப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு சக்சஸை கொண்டு வரும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தால் யார் ஓடுவா? சாத்தான் ஓடுவான். ஓகே. சாத்தான் எங்க தள்ளப்பட்டான்? நரகத்திலயா? எங்க தள்ளப்பட்டான் சாத்தான்? எங்க தள்ளப்பட்டான் சாத்தான்? நரகம் தானே அவனுடைய பிளேஸ். அப்போ இந்த சாத்தான் நரகத்துக்கு போகணும், இந்த சாத்தான் நம்ம விட்டு தூர போகணும்னா அவரை துதிக்கும் பொழுது என்ன பண்ணணும்டா? என்ன ஆகும்? அவரை துதிக்கும் போது என்ன ஆகும்? நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அவரை துதிக்கும் போது என்ன ஆகும்? சாத்தான் என்ன ஆவான்? அவன் அழிஞ்சிடுவான். அதனால நம்ம ஈவில் ஃபோர்ஸஸ, நம்ம ஈவில்ல எதால நம்ம தூர ஓட வைக்க முடியும்? இயேசுனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது தூர ஓடிடுவோம். கரெக்டாடா செல்லம்?
இயேசுடைய நாமத்தை சொல்லும் போது தூர ஓடிடுவான். அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவரை இறுக பற்றி கொள்ளும் பொழுது இந்த 2 பிள்ளைகளும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷங்கள். இவங்க மற்றதெல்லாம் பெருசா கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனா இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது மட்டும் கீழ்ப்படிவாங்க. இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப பெருசாலாம் வந்து சாப்பாடுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, நிறைய திட்டுலாம் வாங்குவாங்க, கண்டிப்பு நிறைய நான் பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், என் 2 பிள்ளைங்களும் நைட்டு ஃபேமிலி ப்ரேயர் அப்படிங்கிறது அதுங்க சொல்லும். அம்மா ப்ரேயர் பண்ண வாங்க அப்படின்னு 2 பிள்ளைங்களுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணும். படுத்தாங்கன்னா எந்திரிச்சு உக்காருங்க, படுத்துருச்சுன்னா எந்திரிச்சு உக்காரும், ப்ரேயர் பண்ணும். ரொம்ப லேட் ஆனால் கூட அதுங்க ப்ரேயர் பண்ணாமல் படுக்க வைக்கிறது இல்லை. வெரி வெரி ரேர். எங்கேயாவது போகும்பொழுது வரும்பொழுது அப்படியே தூங்கிருச்சிங்கன்னா அந்த மாதிரி தான் சில டைம் மிஸ் ஆகுமே தவிர, மெஜாரிட்டி டைம் இந்த 2 பிள்ளைகளும் நைட்டு படுக்கிறது வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலி ப்ரேயர் வந்து இவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் என்னடா செல்லம்? இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், யெகோவா தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை புகழ்ந்து பாடுவேன். நீ சொல்லு. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், யெகோவா தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஓகே, அப்ப நீ உனக்கு ரொம்ப அன்புனா யாரை சொல்லுவ? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அன்புனா, இயேசு கிறிஸ்து தான். கரெக்டா? அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுது, சரி நித்திய ஜீவனுக்கு நேரா யாரு கூட்டிட்டு போவா? நித்திய ஜீவனுக்கு நேரா யார் கூட்டிட்டு போவா நம்மள? நித்திய ஜீவனுக்கு நேரா யார் கூட்டிட்டு போவா நம்மள? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். சரி, மெய்யான தேவன் யாரு? மெய்யான தேவன் யாரு? ஒரே தேவன் யாரு? ஓகே, அப்போ நம்மலாம் யாருடைய ரூபத்துல இருக்கிறோம்? இவங்க கிட்ட இப்ப நீங்க ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, இவங்களுக்கு தெரிஞ்சதே இயேசு கிறிஸ்து தான். எந்த கேள்வி கேட்டாலும் இவங்க இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி சொல்லி இவங்கள டியூன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எந்த கொஸ்டின் நம்ம கேட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பதில் வந்து இயேசு கிறிஸ்து. ஏன்னா நான் அடிக்கடி இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நமக்கு யாருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும்? யாருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும்? ஓகே, இயேசு கிறிஸ்து. சரி, இப்படியே நீங்க உங்க வாழ்க்கை பயணத்தை ஓட்டுங்க. இயேசு கிறிஸ்து உங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்து ஆசிர்வதித்து பலுகி பெருக செய்வார். எங்களை மாத்திரம் இல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்து பலுகி பெருக செய்வார். மே காட் பிளஸ் யூ. சொல்லு, மே காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சரி, தேங்க் யூ.